உங்க உங்க டைமை ஒதுக்கி நான் ரெக்வஸ்ட் பண்ண உடனே பேசுறீங்க. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பெரிய உதவி பண்றீங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப மேக்ஸ்ல 100க்கு 99 எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு அசாதாரணமான காரியம். ஈஸியான வேலை கிடையாது. ஈஸியான வேலை கிடையாது. ஒன்லி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்ஸால தான் முடியும். இப்ப நான்லாம் அந்த ரேஞ்செலாம் வரவே இல்லை. நான் எடுத்த மார்க் 85 மார்க் தான். நான் அந்த 85க்கே டான்ஸ் ஆடின ஆளு மகிழ்ச்சியில. இப்போ நீங்க 99 எடுத்துட்டு நமக்கு மேக்ஸ் வரலன்னு நீங்க சொல்றது கொஞ்சம் வியப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு எனக்கு. அது என்னன்னு தெரியல. அது எனக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப கூட நம்ம பட்டிமன்றத்துல ஒரு ரீசெண்டா நான் யூடியூப்ல பார்க்கும்போது 99 எடுத்தவன் வந்து அழுதுட்டு இருப்பான், 0 எடுத்தவன் வந்து சுத்திட்டு இருப்பான்னு சொல்ற மாதிரி எனக்கு அது நானா எடுத்த முடிவுதான். அது ஏன் தப்பான முடிவா கூட இருக்கலாம். பட் அது நானா எடுத்த முடிவுதான் அது. அது இப்ப நினைச்சு பார்த்தா கொஞ்சம் ஏன் அப்படி எடுத்தோன்னு கூட தோணுது. பட் எனக்கு சயின்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அதனால வந்து மேக்ஸ்ல நமக்கு சென்டம் கிடைக்காதனால மேக்ஸை விட்டுருவோம், நம்ம சயின்ஸ்க்கே போயிடுவோம். பிடிச்ச சப்ஜெக்ட் சயின்ஸ்க்கே போயிடுவோங்க. இல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது, புலிவாலை பிடிச்ச மாதிரி பிசிக்ஸ்ங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப டஃப்பானது. அதாவது மேக்ஸை விட டஃப்பானது பிசிக்ஸ். நிறைய மாணவர்கள் வந்து பிசிக்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு எப்படி பிசிக்ஸ் பார்த்து பயம் வரலையா? எனக்கு பிசிக்ஸ் பார்த்து பயம் வரல. எனக்கு ஆக்சுவலா இன்னும் பிசிக்ஸ்ல கூட வந்து டீச்சர்ஸ் கூட இல்ல. இருந்தா கூட நான் கொஞ்ச நாள் இல்லாம கூட இருந்தாங்க. நானே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் எனக்கு எதுவும் எனக்கு கொஞ்சம் சப்போஸ் அதை கொஞ்சம் புரியலன்னா மறுபடியும் நான் ட்ரை பண்ணி படிச்சுட்டு அது தானே ரிப்பீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே விளங்கிடுது. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து கொஞ்சம் பிசிக்ஸ்ல இது எப்படி சொல்லி கூட கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு கூட வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எப்படி ரமேஷ் இது படிச்சுட்டியா, எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சப்போஸ் ஒரு சில விஷயம் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து புரியலன்னா நான் அது புரியலன்னு விட்டுற மாட்டேன். நான் இது என்னது ஏன் புரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்கும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓ இதுதானா, இதுதான் நம்ம புரிஞ்சுக்காம வந்து மறுபடியும் படிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் எதையுமே வந்து எனக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், புரியலன்னா விட்டுற மாட்டேன். உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, எனக்கு ஒண்ணு புரியல அதை தொடவே மாட்டேன். அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவேன். ஈஸியானதை படிச்சுட்டு ஈஸியா பாஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா. நீங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. அதாவது புரியாததை கூட திரும்ப படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க. திரும்ப படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் படிக்கும்போது ஓ இதுதான் இப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம விட்டுட்டோமா, இதனாலதான் நமக்கு அது புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும் எனக்கு. அதனால எனக்கு வந்து மேக்ஸை விட பிசிக்ஸ் எனக்கு கொஞ்சம் அவ்வளவு கஷ்டமா தெரியல. எனக்கு இன்னும் சொல்ல போனா அக்ரில கூட ஃபர்ஸ்ட் இயர்ல பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு. பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம், சர்வே டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் கேம்பஸ்க்கு சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்வே கோர்ஸ்க்காக போவோம். ஆமா ஆமா சர்வே எல்லாம் நாங்க எடுப்போம். நாங்க சர்வே அந்த சர்வே எல்லாம் அளப்பாங்கல்ல, அந்த செயின் எல்லாம் போட்டு அதெல்லாம் எங்களுக்கு லேர்ன் பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து அந்த மோட்டார்லாம் இருக்கு இல்லையா, டைப் ஆஃப் மோட்டார், அதெல்லாம் அதுல இன்ஜினியரிங்ல 2-3 பேப்பர் வரும் எங்களுக்கு. அது அப்புறம் நியூட்ரிஷன் சொல்லிட்டு மெடிசனுக்கு எல்லாம் போகணும். மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நியூட்ரிஷன் பத்தி ஒரு சப்ஜெக்ட் ஒரு பேப்பர் வரும் எங்களுக்கு. அக்ரி வந்து ஒரு நல்ல கோர்ஸ். அது பாக்குறவங்களுக்கு விவசாயம் மட்டும் படிக்கிற மாதிரி தோணும். அப்படின்னு அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், மெடிசனல் டிபார்ட்மெண்ட் வரும். அக்ரிலேயே வந்து என்னன்னா வெறுமனே அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னா ஃபீல்டு கிராப்ஸ், இந்த பேடி, ஆயில் சீடு, பல்சஸ் அது மாதிரி படிக்கிறது. ஹார்டிகல்ச்சருங்கிறது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், இது பிளான்டேஷன் கிராப்ஸ் பத்தி படிக்கிறது ஹார்டிகல்ச்சர். அப்புறம் ரெண்டாவது அக்ரிகல்ச்சர்ல வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி வரும் ரமேஷ். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதுல கேட்டில் ரேரிங்,
இது கோட் ரேரிங்லாம் வரும். அருமை அருமை. எனக்கு வந்து அந்த கேட்டல் சப்ஜெக்ட்ல ஒரு ப்ராக்டிக்கல்ல வந்து அப்ரோச்சிங் தி அனிமல்னு ஒரு ப்ராக்டிகல் கிளாஸ். சரி. அது பெரிய மாடை கொண்டு வச்சுட்டாரு அவர். சொக்கலிங்கம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சார் தான். அது எங்களுக்கு கோர்ஸ் முடிச்ச உடனே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு அவரு. கோர்ஸ் முடிக்கும் போது அவ்வளவா நாங்க க்ளோஸா இல்ல. நான் கோர்ஸ் முடிச்ச பிறகு நல்லா பேசுவாரு என்கிட்ட, அந்த ஃபீல்டு பத்தி எல்லாம் பேசுவாரு. அவர் வந்து பெரிய மாடு, ஜிஜாண்டிக்கான மாடு, கிட்டக்க போவே பயப்படுவோம். அது மாதிரி ஒரு மாடை நிக்க வச்சுட்டு எல்லாரையும், பசங்க எல்லாரையும் கோ அண்ட் அப்ரோச் தி அனிமல், நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரா. நாங்க பயந்துகிட்டே பண்ணோம். அது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அப்புறம் வந்து ஏபியரின்னு சொல்லிட்டு ஏபி கல்ச்சர், அதாவது இந்த ஹனி பீ எல்லாம் இருக்கு இல்லையா, ஹனி எக்ஸ்ட்ராக்ட், அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்புறம் வந்து அது மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரும் எங்களுக்கு. நீங்க மாடு பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம். காலேஜ்ல சர்வே பண்றேன். சிதம்பரத்துல உங்களுக்கு தெரியும், அந்த காலேஜ் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த காலேஜ் சுத்தி சர்வே பண்ணிட்டு கொண்டாந்து அந்த காலேஜ் கிரவுண்ட்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கேட்டுறதுக்கோசரம் பேப்பரை கீழே வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேட்டுறேன். அந்த கேட்ட நேரத்துல ஒரு மாடு வந்து நான் கொண்டாந்து அந்த பேப்பரை கவிட்டு போகுது. நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே வச்சுட்டு அந்த மாடை துரத்துறேன். அது என்ன பசியா சாப்பிட்டே முடிச்சிருச்சு என் பேப்பரை. அது எக்ஸாமுக்கு நான் எக்ஸாமுக்கு எடுத்த ரீடிங்ஸ் எல்லாம் அதுல இருக்கு, அது சாப்பிட்டுடுச்சு. இப்ப ரீடிங் இல்ல, செமஸ்டர் எக்ஸாமு. நான் போயிட்டு ஐயா இந்த மாதிரி நான் ரீடிங் வந்து எடுத்து வந்தேன், மாடு சாப்பிட்டுச்சுன்னு சொன்னா பெயில் போட்டுருவாங்க. அது யாரும் கேட்டுக்கவே மாட்டாங்க. ஆமா, அதெல்லாம் போய் சொல்றேன்னு நினைப்பாங்க, நம்ப மாட்டாங்க. இப்ப நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு ரீடிங் எடுத்த ஞாபகத்தை வச்சுக்கிட்டு, அதாவது டாப்ல இருந்து பாட்டம் போகணும். நான் என்ன பண்ணிட்டேன், பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போயிட்டேன். அதாவது என்னன்னா, கடைசி ரிசல்ட் 100 வரணும்னு வச்சுக்கீங்களேன், கீழே எல்லாம் போக நான் 100 போட்டு 100ல இருந்து ரிவர்ஸ் போயிட்டேன், கடைசி ரிசல்ட் கொண்டு வந்துட்டேன். ஆக மொத்தம் மேல இருந்து கணக்கு பண்ணா திரும்ப அதே 100 கிடைச்சிடும். அது கூட ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். சில ரீடிங் ஞாபகம், சிலது அனுமானமா போட்டு எப்படியோ டேலி பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கும் மாடு வந்து படிக்கும்போது வந்திருக்கு, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு யோசிக்கிறதுக்கு. இன்னொரு சப்ஜெக்ட் வந்து மெட்டியராலஜின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட். அந்த இது ரெயின் காஜ், அந்த விண்ட் ஸ்பீடு, அதை படிக்க, அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது ஒரு 2-3 பேப்பர் வரும். அதனால நல்ல ஸ்கோப் கொடுக்கும் உங்களுக்கு நிறைய. அதனாலதான் வந்து நிறைய பேர் அக்ரி முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் போறது. சிவில் சர்வீஸ் போயிட்டு நிறைய பேர் முன்னாடி ஒருத்தர் தலைமைச் செயலாளர் இருந்தாருங்களே, திரு இறையன்பு, அவரே பிஎஸ்சி அக்ரி தான். பிஎஸ்சி அக்ரி தான் நிறைய பேரு. இப்போ எங்க மிஸ்ஸஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க ஏடிஜிபியா இருக்காரு, அன்புன்னு சொல்லிட்டு. இங்க சென்னையில அன்புன்னு சொல்லிட்டு இப்ப லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியா இருக்காரு. இன்னொருத்தவங்க ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க ஐஜியா இருக்காங்க. இப்போ வந்து நிறைய அக்ரி படிச்சா ஐஏஎஸ் பாஸ் பண்றது ஈஸியா இருக்குமா? அதான் கொஞ்சம் நிறைய ஒய்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம் இல்லைங்களா, எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல நாலேஜ் வரும். அதனால நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். நிறைய பேர் வந்து சென்னையிலயோ இல்ல வந்து டெல்லிக்கு போயிடுவாங்க. எங்க டெல்லிக்கு போயிட்டு 1 இயர் கோச்சிங் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துருவாங்க. முதல்ல நாங்க இருந்த பிரைமரி எல்லாம் அண்ணாமலையில நிறைய பேர் சிவில் சர்வீஸ் வர்றதில்லை. கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் எவ்ரி டிஎன்பிஎஸ்சி அக்ரில இருந்து 1-2 பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால அதாவது திரு இறையன்பு வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் தான் போஸ்டிங்ல இருந்துக்கிறாரு. அவர் சென்னையில கூட ஒர்க் பண்ணல. சென்னையில இருந்தா ஒரு கோச்சிங் சென்டருக்கு போக முடியும். அவரு கோச்சிங்கே போகாம சுயமா படிச்சுதான் பாஸ் பண்ணியிருக்காரு. அதாவது உழைப்பு ஒரு மனிதனை உயர்த்துங்கிறதுக்கு நிறைய பேர் காரணமா உதாரணம் சொல்ல முடியும். இப்ப நீங்களே இன்னைக்கு ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கடும் உழைப்பு தான் காரணம். உங்க பேக்ரவுண்டு தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு +2 வரைக்கும் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு ஒரு மாநிலத்துல ஒரு பெரிய பதவிக்கு வரீங்க அப்படின்னாலே உங்களுடைய கடுமையான உழைப்பு அங்க வந்து பரிசா கொடுத்துருக்கு. வேற ஒண்ணும் நான் சொல்லல. நான் வாழ்த்துறேன். மீண்டும் பேசுவோம். நன்றி. பேசலாம். நன்றி.